வாசுகி எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்குங்க. பால் பாயசம் காய்ச்சிட்டியா? காய்ச்சிட்டே இருக்கேங்க. என்ன இன்னும் காய்ச்சிட்டு இருக்கியா? என்ன வாசுகி இன்னும் வரலையே? என்னக்கா இவ்வளவு நேரம் ஆகுது? இதோ வந்துட்டாங்களே. அம்மா, மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டாங்க, வாங்க சீக்கிரம். இது வரேன். கவிதா பாத்து இறங்கு, பாத்து இறங்கு. வா வா கவிதா. இங்க அப்பா வாங்க. வாங்க வா கவிதா. இந்த மாதவி கற்பூரம் எடுத்துமா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. சீக்கிரம் வாங்க, உள்ள வாங்க சீக்கிரம். வாங்கம்மா. மாப்பிள உட்காருங்க, மாப்பிள உட்காருங்க. உட்காருங்க, சேர்ல உட்காருங்க. உட்காருங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. இங்க உட்காரு. இப்படி உட்காருங்க. உட்காருங்க. மாதவி மா, போய் பால் பழம் எடுத்துட்டு வா. சரிம்மா. எல்லாமே கனவுல நடந்த மாதிரி இருக்கு. கவிதாவோட கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய மனசு பண்ணி சிம்பிளா நடந்தா போதுன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா. இங்க பாருங்க, எங்களுக்கு எப்பவுமே தடபுடலா கல்யாணத்தை பண்ணி உங்களுக்கு செலவெழுத்து வைக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. அந்த ஆசையெல்லாம் தூண்டி விட்டது சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. உங்க மருமக கலையரசி தான். பழசெல்லாம் ஏன் ஈஸ்வரி கிண்டிக்கிட்டு இருக்க? கல்யாணம் தான் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல? இந்தாங்க எடுத்துக்கோங்க. முதல்ல பழம், அப்புறம் தான் பால். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஓகே. மாப்பிள சாப்பிடுங்க மாப்பிள. இத நான் தான் சாப்பிடுமா இல்ல? முதல்ல மாப்பிள்ளை நீங்க சாப்பிட்டுட்டு மீதியா அவளுக்கு கொடுங்க. ஓகே. மாப்பிள எதுக்கு இந்த சடங்கெல்லாம்னா, கணவன் மனைவி இன்பம் துன்பத்தை சமமா பங்கு வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த சம்பிரதாயம் எல்லாம். ஓ அப்படியா? நீங்க பாதி சாப்பிடுங்க, மீதியே பொண்ணுக்கு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் இல்ல போதுங்க. அதெல்லாம் முடியாது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. போல பழம் சாப்பிட்டது போதும், பால் குடுமா. இந்தாங்க. கவி சமோர் இல்ல போதுங்க. வேண்டாம்னா அப்படி வெஞ்சிரு. மாப்பிள பாலை குடிக்கட்டும். சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் இல்ல குடிப்பான். மாப்பிள பால் குடிக்கணும்ல. மொத்தம் குடிச்சிராங்க, பொண்ணு கொஞ்சம் மிச்சம் வைங்க. கவி இதுல நீதான் ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல இல்ல. ஐயோ சொல்லுங்க. முதல்ல நீங்க குடிங்க, அப்புறமா தான் அவளுக்கு. ஃபர்ஸ்ட் மாப்பிள, அப்புறம் தான் பொண்ணு. இல்ல எப்பவுமே லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இல்ல இங்க ஜென்ஸ் தான் ஃபர்ஸ்ட். குடிங்க. மாமா பரவாயில்லையே, நீங்களும் சடங்கு சம்பிரதாயம் தெரிஞ்சிருக்கீங்களே. மாமாட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். இது மட்டும் அனுபவமா? குடி. டேய் பேசாம சாப்பிடுறா. மாப்பிள குடிச்சது போதும், அவளுக்கும் கொடுங்க. கவி ப்ளீஸ், இதுலயும் 50-50 தான்.
என்னம்மா? சந்தோஷமா இருக்குடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கு. என்ன ஒரு குறைன்னா என்ன, தேவிகா தாச்சி இங்க நம்ம கூட இப்படி நின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது, அவசர அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. அதே சின்ன வருத்தமா இருக்கு. கூட அந்த பிள்ளைகள் இருந்தா கலகலன்ல இருந்திருக்கும். ஈஸ்வரி, நானும் எவ்வளவோ சொன்னேன், அந்த அம்மா கேட்க மாட்டேன்ட்டாங்க. அம்மா கலெக்டருக்கு அம்மா ஆயிட்டீங்க, ஒரு கார்ல போனா தான் பந்தா, அட்லீஸ்ட் ஆட்டோலயாவது போங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா பழக்க தோசம், நான் பஸ்லயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன அவங்க பொண்ணுகளையாவது விட்டுட்டு போயிருக்கலாம், அது கூட முடியாட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சேன், முடியாம போயிடுச்சு. ஏன் மாமா இப்ப என்ன கெட்டு போயிருச்சு? நம்ம தேவையா தாச்சி கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை மாதவி கிட்ட சொல்லுவோம். சரி, இதனால அங்க போயிரும்ல மாமியார் கிட்ட. ஆமா, பின்ன மருமக கிட்ட சொன்னா மாமியார்ட்ட போய் தானே சேரணும். இங்க பாருங்க, என் தம்பி கல்யாணம் ஒன்றும் பெருசு இல்ல, அதே இப்படி ரொம்ப சிம்பிளா சாதாரணமா செஞ்சு முடிச்சுட்டோம். ஆனா மாதவி கல்யாணம் இப்படி இருக்க கூடாது, தடப்புடலா ஊரே பார்த்து மூக்குல விரல வைக்கிற கணக்கா இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதான் இந்த ஈஸ்வரியோட சின்ன ஆசை, செஞ்சு கொடுத்துருங்க. கேசவன் கல்யாணம் முடிஞ்ச கையோட போயிட்டாரு, ராமகிருஷ்ணனும் வந்து தலைய காட்டிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் ஒண்ணு கூடி பண்ணணுமா? அது மட்டும் இல்ல மாமா, பொண்ணோட அப்பா மாதவி நிச்சயத்துல வீம்பு பிடிச்சிட்டு இருந்த மாதிரி கல்யாணத்துல வீம்பு பிடிக்காம சந்தோஷமா கலந்துக்கணும், அவ்வளவுதான். கவிதா கல்யாணத்தை எப்படி சந்தோஷமா நடத்தி வச்சாரோ அதே மாதிரி மாதவிக்கும் சந்தோஷமா நடத்தி வைப்பாரு. சரி சரி, இப்போ அந்த வீண் பேச்செல்லாம் எதுக்கு? வந்தவங்களுக்கு விருந்து ரெடி பண்ணு, போ போ. இருங்க, விருந்தா? இந்த பாருங்க, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. சீக்கிரமா பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. நாங்க எங்க வீட்டுக்கு மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல. இவ்வளவு அவசரம் எதுக்குங்க? இன்னும் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் இருக்குல்ல. ஏமா, அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எங்க வீட்டுல போய் வச்சுக்கிறோம், உங்களுக்கு எதுக்கு வீண் செலவு சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? கல்யாணம் ஆன முதல் நாள் பொண்ணு வீட்டுல இருக்கிறது தானங்க முறை. இந்த பாரு கோகிலா, எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு? முதல் இரவு பொண்ணு வீட்டுல தான் நடக்கணும், அதே சாஸ்திர சம்பிரதாயம், அது எங்களுக்கும் தெரியும். அதுல என்னன்னா, எங்க வம்சாவளியில முதல் இரவுங்கிறத மாப்பிள்ளை வீட்டுல தான் நடத்துறது வழக்கம். ஏன்னா இது வரைக்கும் எங்க வம்சத்திலேயே வாரிசு எதுவும் சரியா தலைச்சது இல்லையா. இப்பவே கண்டவனும் சும்மா நாக்கு மேல பல்ல போட்டு பேசிக்கிட்டு இருக்காளுங்க. மறுபடி அது இதுன்னு என்னவே என்ன பேச்சு பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த சின்ன பிள்ளையும் எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதனாலதான் அதுக்குதான் எங்க வீட்டுல முதலிரவு வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணோம். அதனால பொண்ணு மாப்பிள்ளைய சட்டுப்பட்டு அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க. மாப்பிள்ள, பொண்ணோட அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அட ஆமால, மறந்தே போயிட்டேன். போய் நின்னு ஆசீர்வாதம் நில்லுங்க, போங்க. ஆசீர்வாதம் வாங்கி. நல்லா இருமா, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இருப்பமா. தீர்க்க சுமங்கலியா நல்லபடியா இருக்கணும். எல்லாரும் தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சுடுங்க. என் பொண்ணு கவிதாக்கு சீரா நான் என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சேன். ஆனா இந்த குடிகார அப்பானால எதுவுமே செய்ய முடியல. அம்மா கவிதா, என் மனசுல நிறைஞ்சிருக்கிற சந்தோஷம், இது வரைக்கும் நான் செஞ்சிருக்கிற தான தர்மத்தோட புண்ணிய பலம் எல்லாத்தையும் இந்த அப்பனோட சீரா உனக்கு தரேம்மா. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்.
பேரும் சந்தோஷமா இருக்கு. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வாப்பா. மாப்பிள்ள, என் பொண்ணு பத்திரமா பாத்துக்கங்க. கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்கப்பா. உட்காருங்க உட்காருங்க உட்காரு மாப்பிள, உட்காருமா. மாப்பிள்ளை மனசு புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கோமா. மாமனாரையும் மாமியாரையும் நல்லபடியா பாத்துக்கோமா. போயிட்டு வரேன்க்கா. அக்கா சொன்னபடி செஞ்சுட்டேன்ல. உன் கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி வைக்கிறேன்னு சொன்னேன். அதை செஞ்சு முடிச்சிட்டேன். இது பாரு கவிதா, நீ முரளிக்கு ஒரு நல்ல மனைவியா அவருக்கு பக்கபலமா இருக்கணும். கண்டிப்பா இருப்பேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குமா. அந்த நிலத்தை எப்படியாவது வித்து உனக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் நான் செய்யறேம்மா. கவலைப்படாத. மாதவி, அதெல்லாம் நாங்க எப்பவோ மறந்துட்டோமா. உன் தங்கச்சி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததே பெரிய சீதனம் தானேம்மா. இருந்தாலும் நாம பேசிக்கிட்டதை செஞ்சிடணும் இல்லையா? அதான முறை. ஐயையோ. நிலத்தை எப்படியாவது விற்கணும்னு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புறேன். மாதவி இங்க பாரு, சும்மா எதுக்கு பழசையே போட்டு நினைச்சுக்கிட்டு, அதான் எதுவும் வேண்டான்னு அப்பாவும் சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். மாதவி, வாசல்ல சகுனம் பாருமா. சரிம்மா. வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் முதல் வேலையா ஃபோன் பண்ணுமா. சரிம்மா. அம்மா சகுனம் நல்லா இருக்குமா? வாங்க. சரி சரி, சரி, சரி. நல்ல நேரம் பார்த்து. முடியுது. வரேங்க. போயிட்டு வரேம்மா. கவிதா போயிட்டு வரேன். ஆண்டவா, என் பொண்ணை நீதான் காப்பாத்தணும். நீதான். பாருங்க பா, வண்டியில ஏறுங்க, வாங்க. வாங்க வாங்க வாங்க. பேசிட்டு மாமா வாங்க. வாங்க. மாமா, அக்கா கூட்ட அம்பாஸ்ல போய் ஏறி உட்காருங்க. போங்க, போங்க சரி, போங்க சரி, சரி. போங்க போங்க போங்க. நல்லபடியா இருமா. பேசுங்க. அழக்கூடாது. கூடாதுமா. நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். கிளம்பு. அழக்கூடாது கவிதா. சந்தோஷமா இரு. சந்தோஷமா இருக்கணும். பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு? எங்க வீட்டுக்கு தானே வருது பொண்ணு, வருத்தப்படாம இருங்க. நாங்க பாத்துக்கிறோம்ல, எங்க பொண்ணு மாதிரி. வரோம். போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா. வண்டியில ஏறு. போயிட்டு வரேம்மா. சரி, நான் கிளம்புறேன். பண்ணுமா? கோகிலா வரேன். ஆ, வாங்க. அத்தாச்சி வரேன். போயிட்டு வாங்க. மாதவி கிளம்புறேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வரேன். அழாதம்மா. அவ சந்தோஷமா இருப்பாமா. அழாத. பாவம் கவிதா, அப்பா அம்மா இல்லாத மாதிரி வெறும் ஆளா போறா. கவலைப்படாதம்மா.
எப்படியாவது தங்கத்துக்கிட்ட இருக்கிற நம்ம நிலத்தை மீட்கிறதுக்கு மணி என்ன மூலமா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நம்ம இடத்த ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் ஆளுக்கு வித்துடலான்னு சொல்லியிருக்காரு. இடம் வந்ததும் வித்துட்டு கவிதாவுக்கு ஜாம் ஜாம்னு சீர் எல்லாத்தையும் செஞ்சிடலாமா? நல்லா இருப்பாமா? நல்லா இருப்பா. அதெல்லாம் முடியாதுங்க. இந்த நிலத்து பட்டம் எங்க பேர்ல இருக்கு. இந்த நிலத்தை விற்க முடியாது. இந்த நிலத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிருக்கேன் தெரியுமா? எங்களை மிரட்டி வாங்கலாம்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு சொகுசு பங்களா கட்டுறதுக்கு எங்க இடம் தான் கண்ணுக்கு தெரியுதா? வேற இடமே கண்ணுக்கு தெரியலையா? ஏய், என்ன ஆளாளுக்கு சவுண்ட் விடுறீங்க? இந்த இடம் யாருக்காக கேக்குறேன் தெரியுமா? பெரிய கட்சி தலைவருக்கு. சும்மா ஆளாளுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க இங்க இருந்து ஒரு புடி மண்ணை கூட அள்ள முடியாது. ஒழுங்கு மரியாதை ஆளுக்கு 2 லட்சம் வாங்கிட்டு ஓடி போயிருங்க. இல்ல உடம்புல உயிர் தங்காது. நீங்க எங்களை கொண்டு போட்டாலும் சரி, நாங்க இந்த இடத்தோட நகர மாட்டோம். ஏய், மரியாதையா நாங்க சொல்றதை கேளு. இல்ல சல்லி பைசா கிடைக்காம போயிடும். யோ, என்னயா இது உங்க அப்பா அத்தை சம்பாரிச்சு போட்ட இடமாயா? அனாவசியமா பேசுறேன். அட்ரா. அங்க என்ன தகராறு தெரியல சார். போய் பாரு. சரிங்க சார். ஏமா சண்டை பாப்பா. ஏமா சண்டை போடுவீங்க? ஏமா சொல்றல வயசுல பெரியவங்க இருக்க அந்த பக்கம். அடாவடித்தனம் பண்ணி எங்க நிலத்தெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லி எங்களை அடிக்கிறாங்க. டேய், நீங்களா யாரா? உங்களுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? மரியாதையா போயிருங்க. இல்ல உங்க அம்மாவுக்கு பிள்ளைய போய் சேர மாட்டீங்க. ஏய், வக்காலத்து வாங்க நாங்க வரல, எங்க ஐயாவே வந்திருக்காரு. மரியாதையா நீங்களா விலைக்கு போல, உங்க பொண்டாட்டிங்களுக்கு புருஷனா வீடு போய் சேர மாட்டீங்க. என்ன மிரட்டுறீங்களா? நாங்க யாரோட ஆள் தெரியுமா? அண்ணன் ஆறுசாமியோட ஆள்டா. நாங்க யாரோட ஆட்கள் தெரியுமா? ஐயா வாழவந்தனோட ஆட்கள். இப்ப அவரே வருவாரு, பாத்துக்கியா? கனவு கற்பனை எல்லாம் கவிதா கல்யாணத்துக்கா இல்ல உன் கல்யாணத்துக்கா? போமா. இங்க பாரு கீதா, ஆண்டவன் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கானோ